இப்போ ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு முக்கியமாக வரப்போகிறது ஒன்று, கோயில் போகிறவங்க, சாமி கும்பிட்றவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, எல்லாருக்குமே லைஃப் டெவலப்மெண்ட் தான். யாருக்கு லைஃப் டெவலப்மெண்ட் வேணான்னு சொல்கிறாங்களோ யாருலையும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு அடுத்த நிலை வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த நிலை வேணுன்றவங்க அடுத்து என்ன சார் நடக்க போகுது அவங்களுக்கு இரண்டாவது விஷயமாக ரிஷபராசிக்கு? பாசிட்டிவாக 2 விஷயம் சொல்லிட்டீங்க சார். மூன்றாவதா ரிஷபராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள வாழ்க்கையே பிரச்சனை தாங்க இருக்குது. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மேசதா. நலமே சூழ்க, எல்லோருக்கும் நல்லெண்ணங்களே விதைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவு உங்கள் கண்களில் இப்போ பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 3 விஷயம் நிச்சயம் நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இவற்றை விளக்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் மிகவுமே அறிமுகமான ஹீலர் கோபி சரவணன் அவர்கள் தான் நம்மளுடைய இந்த பதிவுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இல்லை தாந்திரீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வேணுமோ ரொம்ப அழகாக தெளிவாக எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய நபர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இல்லைனா எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, ஆனால் என்னுடைய ஜாதகம் எதிர்காலம் இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பாஸ்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, எதிர்காலம் என்ன என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வல்லுநராக இருக்கிறாரு. இப்போ கோபி சரவணன் அவர்கள் மூலமாக தான் இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் மேடம். குருவே சரணம், குருவே துணை. நிச்சயமா குரு அருள் இருந்தால் தான் எல்லோருக்குமே அந்த திருவினுடைய அருளும் கிடைக்கும். நீங்கள் இந்த பதிவை இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த குருவினுடைய ஆசைகள் மூலமாக தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது என்ன சார், ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். நார்மலாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயங்கள் மேடம். ஒன்று, ஹெல்த் விஷயம். நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாமே அனுபவிக்க முடியும். அடுத்தது, இது அனுபவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும் நமக்கு. நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு பொருளாதாரம் வேணும். ரெண்டாவது தேவை காசு பணம் வேணும், நிச்சயம், அது பொருளாதாரம். அடுத்தது, மனசு நிம்மதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, பணம் இருக்குது, மனசு நிம்மதி இல்லை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும். அடுத்த உறவுகள் எல்லாமே இருந்தாலும் உறவுகள் வீட்டில் இருந்தால் இப்போ கோடியாக பணம் இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது, ஆனால் உறவுகளே யாரும் இல்லை, யார்கிட்ட போய் என்ன பேச போகிறோம்? அப்போ உறவுகள் தேவை. இது எல்லாமே அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருள் நமக்கு தேவை. குரு அருள், இறையருள் நமக்கு தேவை, திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ இந்த 5 விஷயம் தான் எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த 5 விஷயத்தில் ஒரு ராசிக்குமே இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஏதோ ஒரு 3 விஷயம், ஒரு ராசிக்கு ஒரு 3ஆக இருக்கலாம், இன்னொரு ராசிக்கு இன்னொரு 3, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது. அந்த நடக்க போகிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நம்ம அதுக்காக என்ன சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அதை செய்யும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ரிஜெக்ட் பண்ணலாமா, அது அவங்களுக்கு நல்லதா இல்லை பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. ரொம்ப சூப்பர் சார். காலம் கிரக நிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை தவிர்த்துக்கலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே ஆவலாக காத்துட்ருக்கேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய ஹீலர் கோபி சரவணன் அவர்களுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ரைவேட்டாக கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆன்லைன்லையும் கொடுக்குறாரு, இல்லை நேரடியாக போய் எனக்கு நிறைய சந்தேகங்கள் கேட்கணும், இங்கே சொல்கிறது இல்லாமல் கேட்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவருடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் அவருடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக கொடுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம். அடுத்து ரிஷபராசி அன்பர்கள், எங்களுக்கு என்னங்க நடக்க போகுது, இதோ நெருங்கிடுச்சு, கிட்டத்தட்ட 10 தேதிக்கு மேலே ஆயிடுச்சு, 30 தேதிக்குள்ளே அப்படி என்ன தான் நடந்துட போகுது அப்படின்னு அவ்வளோ காத்துட்டு இருப்பீங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்க இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்கள் சார்.
இப்போ ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு முக்கியமாக வரப்போகிறது ஒன்று கோயில் போகிறவங்க, சாமி கும்பிட்றவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க. ஆன்மீகங்கிறது வேற, கோயில் போகிறதுங்கிறது வேற. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் கோயில் போகிறேங்க, நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னாங்க. ஆன்மீகங்கிறது தன்னை உணர்தல். கோயில் போகிறது சாமி வெளியில் இருக்காங்கன்னு சொல்கிறது. இப்போ சாமியை நீங்கள் வெளியில் கும்பிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்குள்ளே இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சி கும்பிட்டாலும் சரி, இது ரெண்டுமே எல்லாமே கிட்டத்தட்ட, அதாவது அதுவும் ஒரு நல்ல பாதை தான், இதுவும் ஒரு நல்ல பாதை தான். நீங்கள் எந்த பாதையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகிறதுக்கு உங்களோட முயற்சி, நீங்கள் நிறைய விஷயம், நிறைய கோயில் போயிருக்கலாம், நீங்கள் நிறைய ஆன்மீக பயிற்சிகள் கற்றுக்கிட்டு இருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதில் உங்களுக்கு என்னப்பா நம்ம வாழ்க்கை இப்படியே தானே இருக்கே, அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது, இது இப்போ பக்தி மார்க்கமாக இருக்குன்னா அடுத்தது என்ன பண்ணலாம். எல்லாருக்குமே லைஃப் டெவலப்மெண்ட் தான். யாருக்கு லைஃப் டெவலப்மெண்ட் வேணான்னு சொல்கிறாங்களோ யாருலையும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு அடுத்த நிலை வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த நிலை வேணுன்றவங்க இந்த 30ஆம் தேதிக்குள்ளே, ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒன்று கோயில் போகிறதுக்கு, பக்தி மார்க்கமாக இருந்தால் புதிய கோயில் ஏதோ ஒரு விஷயம் போகிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க, அவங்க அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, வாங்க நம்ம டீமாக போயிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. ஆன்மீக பயிற்சிகள் ஏதோ ஒன்று புதுசாக கற்றுப்பாங்க. சில சமயம் காலைல 4:30 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காருவாங்க. சில நேரங்களில் குருமார்களே அவங்களோட உருவமாக வந்து, அதாவது அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, அவங்க கனவுல வந்து நின்று, அவங்க மெடிடேஷன் பண்ணும்போது வந்து நின்று அவங்க சில வழிகாட்டுதல் நடத்துவாங்க. அந்த வழிகாட்டுதலை நடத்தும் போது எஸ் இது கரெக்டுக்கான குருமார்கள் வந்திருக்காங்கன்னு நம்பணும். அதே மாதிரி கோயில் கூப்பிட்டாங்கன்னா கோயில், ஆமாங்க நான் கோயில் போகிறதுக்காக விருப்பப்பட்டேன், நான் கோயில் போகணுன்ற அந்த விருப்பத்தோடு அவங்க கோயில் போகணும். இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட நிலை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கும். சிறப்பு சார். பக்தி ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு என்ன ஒரு அழைப்பு வந்தாலும் அதை நீங்கள் வந்து எசிஸ்டேட் பண்ணாமல் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. குருமார்கள்லாம் நம்ம கனவுல தோன்றதுன்றது பிராப்தம். அது உங்களுக்குலாம் வந்து நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை மெசேஜ்லையோ எங்களுக்கு நீங்கள் விஷயங்களை சொல்லணும். அடுத்து என்ன சார் நடக்க போகுது உங்களுக்கு இரண்டாவது விஷயமாக ரிஷபராசிக்கு? ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள மன நிம்மதி கிடைக்கும். மனசில் நிறைய பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இப்போ பொருளாதார பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, உடம்புல பிரச்சனையாக இருக்குது. முக்கியமான பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மனசில் தான் இருக்குது. ஆமாம். சயின்டிஃபிக்காக இப்போ கண்டுபிடிச்சிருது என்னன்னு கேட்டால், பல நோய்களுக்கு காரணம் மனசு தான். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு சொல்கிறாங்க. இது நமக்கே பல நேரங்களில் தெரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது, தலைவலிக்குது. இப்போ முக்கியமாக சிலர் வந்து வெயிலில் போய்ட்டு வந்தால் தலைவலிக்குது, இந்த மாதிரிலாம் தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க. சில வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, டென்ஷனில் தலைவலிக்குது. டென்ஷனுங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுகிறது. இது நமக்கு தெரிஞ்சு நடக்குது. அதுக்காக சில ஓகே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை மாத்திரை போடுறோம், இல்லை ஹீலிங் எடுத்துக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். இதை தாண்டி நம்ம உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, மனசில் பிரச்சனைகள் இருந்தால் உடலுக்குள்ளே பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ இவங்களோட உடல் பாதிப்பு, அதாவது ஹெல்த்துன்றது வந்து எங்கே பாதிச்சிருக்குன்னா மனசில் பாதிச்சிருக்கு. அப்போ மனநிலை சரி பண்ணால் இவங்களுக்கு உடல் சரியாகும். அப்படின்னா மனநிலை சரி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் யாரோ வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, மேபி யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே ஆமாங்க மனசில் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, கரெக்டுங்க, இதனால தான் எனக்கு மனசு ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணுறதுனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க ஹீலிங் எடுத்துக்க முடியும். அப்போ அந்த எனர்ஜி லெவலில் மாறும்போது, அவங்களோட மனநிலை மாறும்போது அவங்களுக்கு சிலருக்கு அட்வைஸ் தேவைப்படும். அந்த அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டுங்க, எஸ் நான் சரி பண்ணிக்கிறேன். அப்போ மனநிலை மாற்றத்திற்கான நேரம் இது, சரியான நேரம். நிச்சயமாக அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதி பக்தி ரீதியாக சொன்னீங்க, அதற்குமே இந்த மனநிலைக்குமே தொடர்பு இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. இருப்பினும் மனசில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது 100% உண்மை. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு தான் மன கஷ்டம் இல்லாமல் இருக்குது? ஏதேனும் ஒரு பிரச்சனையை நினச்சி மனசை வருத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது உடல் ரீதியாக நமக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துது. அந்த பாதிப்பை தீர்ப்பதற்கான ஒரு வழி வந்து நிச்சயமாக உங்களுக்கு யார் மூலமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபி சரவணன் சார் மூலமாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹீலிங் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த பதிவு நமக்காக இருக்குமோ, எங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்க்குள்ள தீர்வு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆன்மீக பக்தி ரீதியா ஒரு விஷயம் சொன்னீங்க. மனசுக்கு கவலையில இருக்காங்க அப்படின்னா, அது உடல்ல பாதிக்குது அப்படின்னா அதற்கும் தீர்வு கிடைக்கும்னு பாசிட்டிவா 2 விஷயம் சொல்லிட்டீங்க சார். மூன்றாவதா ரிஷபராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள வாழ்க்கையே பிரச்சனை தாங்க இருக்குது. என்ன பண்ணதே தெரிலங்க. நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணுற முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது, குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனையாக இருக்குது, மனசில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசில் ப்ராப்ளமாக இருக்குது, எந்த கோயில் போனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணால் சரியாகும்? இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு பரிகாரங்கள் சில செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம நினைப்போம் பரிகாரம் அப்படின்னாலே, பரிகாரம்னா பரினால குதிரை, குதிரையோட ஸ்பெஷல் என்ன கேட்டால் மூச்சு காற்று. அப்போ பரிகாரங்கிறது மூச்சு காற்றை மாற்றுறது தான். இப்போ மூச்சு காத்துங்கிறது சரம் சம்மந்தப்பட்டது. சரம் அப்படின்னா ஒன்று வலது சரம் போகும், இன்னொன்று இடது சரம் போகும், 2 பக்கம் சரம் மாறி மாறி போகும்.
நீங்கள் கோயில் போய் பாருங்கள், எந்த கோயிலாலும் போங்க. அதுவும் முக்கியமாக பழைய காலத்தில் சித்தர் பழைய காலத்தில் ஆகம கட்டப்பட்ட கோயில்கள், இல்லைன்னா சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில்கள். இதில் எந்த கோயில் நீங்கள் போனாலும் நீங்கள் கோயில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மூச்சை காத்து கவனிங்க. சரம்ன்றது 2 விஷயம். ஒன்று வலது சரம் இருக்கும், இன்னொன்று இடது சரம் இருக்கும். இது எனக்கு வலது பக்கம், இல்லை இடது பக்கம் இருக்கும், ஏதோ ஒரு பக்கம் இருக்கும். கோயில் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மூச்சு காத்து கவனிங்க. ஒன்று வலதாக இருக்கும், இடதாக இருக்கும். உள்ளே போனவுடனே அந்த ஃபஸ்ட்டு இந்த படி எடுத்து வைக்கிறோம் பாருங்க, எடுத்து உள்ளே போனால் சரம் செக் பண்ணுங்க, சிலருக்கு மாறி இருக்கும். உள்ளே போனால் விநாயகரை பாருங்கள், வேறு சில மாறி இருக்கும். உள்ளுக்குள்ளே போக போக அந்த நீங்கள் எந்த கோயில் போகிறீங்களோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரம் மாறி இருக்கும். அப்போ நம்ம மூச்சு காத்து தான். அப்போ பரிகாரங்கிறது நம்ம கோயில் போகிறதாக இருந்தாலும் சரி, இப்போ உணவு அன்னதானம் கொடுக்கறதாலும் சரி, வஸ்திரதானம் கொடுக்கறதாலும், எந்த தானம் கொடுத்தாலும் நம்மளுடைய எனர்ஜி லெவலில் நம்ம மூச்சு காத்து மாறுகிறது. அப்போ பரிகாரங்கிறது அந்த எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த முழு சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு எந்த சரம் போகணுமோ அந்த சரம் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த சரம் தானாக மாறும். அப்போ பரிகாரம் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கோயில் போகிறதாக இருக்கலாம், இல்லை வஸ்திரதானம் கொடுக்கறதா இருக்கலாம், நீங்கள் சிலருக்கு செப்பல் தானம் கொடுக்கறதாக இருக்கலாம். இவ்வளவும் முடியலங்கனால என்னால் கோயில் போகிறது வசதி இல்லைங்க, தானம் கொடுக்க எனக்கு வசதி இல்லைங்க, அன்னதானம் கொடுக்க வசதி இல்லைங்க. ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து இப்படி ஓரமாக வீட்டுக்கு ஓரமாக வைங்க. 100, 200, ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்டு போகும். அதுவும் உயிரினங்கள் தான். பக்கத்தில் செடி இருக்குது, தண்ணி ஊற்றுங்க, அதுவும் உயிரினங்கள் தான். அப்போ அன்னதானங்கிறது மனிதனுக்கு கொடுக்குற விஷயம் மட்டும் கிடையாது, இந்த உயிரினங்களுக்கு கொடுக்கறதும் தான். இவங்க மனசு திருப்தியோட செய்யுங்க. அதை நீங்கள் திருப்தியோட செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நீங்கள் கோயில் போகிறதோ இல்லை ஆன்மீகம் பக்தி மார்க்கமோ ஏதோ ஒன்று அது விஷயங்கள் நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மனநிலைக்காக இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வாழ்க்கையில் சரி பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்ய முடியும். உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா அவங்களால என்ன முடியுமோ அது உங்களுக்கு செய்வாங்க. நிச்சயமா சிறப்பாக சொன்னீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு 3 விஷயங்களில் சொல்லியிருக்காங்க. இதில் 2 விஷயம் உங்களை தேடி வரப்போகிறது, 3வது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த 2ல் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தேடி வந்தாலுமே நீங்கள் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கும். இல்லை இந்த 2 விஷயமுமே எனக்கு இன்கமிங்காக உள்ளே வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 3வதாக பரிகாரம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நான் யாருக்குமே ஒரு பிடி சாப்பாடு கூட கொடுத்ததில்லை அப்படின்றவங்க இன்றைக்கி இதை பதிவை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருக்காவது ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்து பாருங்கள், இல்லை பிராணிகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து பாருங்க. ஐயா சொன்னது போலவே ஒரு நாட்டு சர்க்கரை எடுத்து வீட்டு ஓரத்தில் நீங்கள் அப்படியே தூவி விட்டால் கூட எத்தனையோ உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் அதை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் உயிர் வாழ்ந்தால் கூட அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதற்காக தான் இந்த 3 விஷயம் உங்கள் காதுகளில் வந்து விழுந்திருக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே புறம் தள்ளாமல் நம்பிக்கையோடு இதை நீங்கள் எதிர்கொண்டு பாருங்கள். நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ ஹீலர் கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்கள் இந்த 12 ராசிக்காரர்களில் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பர்சனலாக போய் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனம் விட்டு பேசி கேட்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. வயதானவங்களாக இருக்கிறவங்க, பட் எனக்கு இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, மனசில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ஹீலிங் கிடைக்குமா, இந்த ரெய்க்கி எனக்கு வந்து கிடைக்குமா, இல்லைனா எனக்கு வந்து பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட பேசி விளக்கம் வாங்கிட்டு உங்களுக்கு மன உறுதியாக இருக்குது, நான் இவர்கிட்ட எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அதனுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த குட் நியூஸஸை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த வழிமுறையும் ரொம்ப எளிமையாக கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்போ சொன்ன எல்லா விஷயமுமே எல்லா ராசிகளுக்கும் சொன்னது ரொம்ப பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைகள் இருக்கிறதுன்னு பார்த்து சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு அவங்களோட லக்னம், அவங்களுடைய கட்டம், அவங்களோட தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்றவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் தெளிவான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்தோஷம் ஜாலியாக இருக்கிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா நம்மளுடைய கோபி சரவணன் அவர்களை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. பல வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்கு. எந்த வழிமுறை உங்களுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு முறை கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட்
தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எனக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய பொறுப்பு தான். நிச்சயமாக அதையும் செஞ்சுருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்தடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள்.